கிட்டத்தட்ட 4 மாத காலம் அமைதியா இருந்த காசா நிலப்பகுதி மீண்டும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்துக்குள்ள போயிருக்குதுங்க. காரணம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையிலான போர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில மீண்டும் போர் ஆரம்பித்ததற்கான காரணம் என்ன, இந்த போர் நிறுத்தம் முறிவடைஞ்சது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இஸ்ரேல் அரசாங்கம் மீண்டும் ஹமாஸுக்கு எதிராக ஒரு போரை நடத்துறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுக நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தரலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, மத்திய கிழக்கு நாடுகள் மீண்டும் பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்குதுங்க. இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில போடப்பட்டிருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இப்போ முறிவடைஞ்சு போயிருக்குது. ஏன்பா எல்லாமே நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு. ஹமாஸும் அவங்க வச்சிருந்த பிணை கைதிகளை கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இஸ்ரேலும் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை பண்ணாங்கல்ல, அப்புறம் ஏன் இந்த போர் நிறுத்தம் முறிவடைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் இடையில இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது 3 ஸ்டேஜா கடைபிடிக்கிறதா திட்டமிடப்பட்டிருந்ததுங்க. அதன்படி இந்த முதல் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கம் அவங்க கிட்ட இருக்கிற பிணை கைதிகள்ல பாதி பேர்த்த ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இந்த பாதி பேர்த்த ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா இஸ்ரேல் அரசாங்கம் பாத்தீங்கன்னா காசா மேல நடத்திக்கிட்டு இருந்த அந்த தாக்குதல் அப்படிங்கறத நிறுத்திட்டு, அதாவது ஒரு டெம்பரவரி சீஸ்ஃபயர் அப்படிங்கறதன் மூலமா இந்த தாக்குதலை எல்லாம் நிறுத்திட்டு காசாவுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இஸ்ரேலோட அவுட் போஸ்ட்ல போய் செட்டில் ஆயிரும். அதாவது காசாவில இருந்து மொத்தமா பின்வாங்க மாட்டாங்க, காசாவுக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா அங்கங்க ஒரு அவுட் போஸ்ட் மாதிரி போட்டு அங்க போய் இஸ்ரேல் படைகள் செட்டில் ஆயிரும். அது மட்டும் இல்லங்க, இந்த போர் நடந்துகிட்டு இருந்த சமயத்துல காசாவுக்குள்ள எந்த விதமான உணவுப் பொருட்களையுமே போறதுக்கு இஸ்ரேல் அனுமதிக்கல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இந்த உணவுப் பொருட்களையும் போறதுக்கு இஸ்ரேல் அனுமதி வழங்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தோட முதல் ஸ்டேஜ். இந்த இரண்டாவது ஸ்டேஜ்ல தான் பாத்தீங்கன்னா ஹமாஸ் இயக்கம் மீதி இருக்கக்கூடிய பிணை கைதிகள் மொத்தமா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதிலா இஸ்ரேல் அரசாங்கமும் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை பண்ணணும். கூடவே இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போடப்பட்டிருந்தது இல்லையா, அதை ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயரா மாத்திரணும். அதாவது போரே கம்ப்ளீட்டா ஒரு ஸ்டாப் கொண்டு வரணும். இதுதான் பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மார்ச் மாதம் முடிவடையறதா இருந்தது. மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப கட்டத்திலேயே இந்த முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே ஒரு டைம் லிமிட் அப்படிங்கிறது பிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மார்ச்சினுடைய ஆரம்ப கட்டம். இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஹமாஸ் இயக்கம் அவங்க சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட அளவுக்கு பிணை கைதிகளை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இஸ்ரேலும் பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுதலை பண்ணிட்டாங்க. அவங்களும் காசாவில் அவங்க அவுட் போஸ்ட்ல செட்டில் ஆயிட்டாங்க. எல்லாமே சுமூகமா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போயிட்டு இருந்ததுங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜுக்கு போகணும் இல்லையா. இந்த செகண்ட் ஸ்டேஜை எப்படி அமல்படுத்துறது அப்படிங்கறத பத்தின தெளிவான நடைமுறை அப்படிங்கறத இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆரம்பிச்ச காலகட்டத்திலே பேசி முடிவு பண்ணலங்க. அதுக்கு பதிலாக அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை முதல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிங்க, அதை முடிச்சீங்க அப்படின்னா அடுத்தது இந்த செகண்ட் ஸ்டேஜை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்பத்திக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒப்பந்தம் வரையறுக்கப்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறது மார்ச்சினுடைய தொடக்கத்திலேயே முடிவடைஞ்சிருது. அதன் பிறகு இந்த செகண்ட் ஸ்டேஜை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க தாங்க போர் நிறுத்தத்துக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் முடியும் போது ஹமாஸை நாங்க கம்ப்ளீட்டா அழிச்சிருப்போம், ஹமாஸ்ங்கிற இயக்கமே இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனா இஸ்ரேல் நடத்தின அந்த போர்ல அவங்களால ஹமாஸ் அழிக்க முடியலங்க. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலினுடைய உளவுத்துறை சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை இஸ்ரேலோட பார்லிமெண்ட்ல சப்மிட் பண்ணியிருக்குது. அந்த ஒரு ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிட்டத்தட்ட 25,000 ஹமாஸ் ஃபைட்டர்ஸ் காசாவுக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 25,000ங்கிறது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேணா ரொம்ப ஒரு சின்ன நம்பர் அப்படிங்கிற மாதிரி தெரியலாம், ஏன்னா இங்க பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆனா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய நம்பர். அவ்வளவு பெரிய ஃபைட்டர்ஸை இன்னுமே ஹமாஸ் அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இஸ்ரேல் ரொம்ப தெளிவா அவங்க சொன்ன மாதிரி ஹமாஸ் இயக்கத்தை அழிக்கல அப்படிங்கறத இதில் இருந்தே புரிஞ்சுக்க முடியும். இப்ப இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜ் அப்படிங்கறதையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது பெர்மனன்ட் சீஸ்ஃபயரா மாறிடும். அதாவது இந்த போர் நிறுத்தம் கம்ப்ளீட்டாவே ஒரு முழுமையான போர் நிறுத்தமா மாறிடும். அதன் பிறகு இஸ்ரேல் எக்காரணம் கொண்டும் காசா மேல தாக்குதல் நடத்தக்கூடாது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஹமாஸை அழிக்கணும் அப்படிங்கிற அவங்க டார்கெட்டுக்கு அவங்களுக்கு இருக்கிற கடைசி சான்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை பண்றதுதான். சோ இப்போ இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் ஸ்டேஜ் முடிஞ்சாதானே வந்து கம்ப்ளீட்டா இந்த போரை நிறுத்தணும், அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தினாதானே நான் வேணும்னே தாக்குதல் நடத்தின மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹமாஸ் ஏத்துக்க முடியாத மாதிரி ஒரு கண்டிஷனை தூக்கி ஹமாஸ் முன்னாடி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் முன்னாடி ஒரு ப்ரீ கண்டிஷன் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இந்த செகண்ட் ஸ்டேஜை நடைமுறைப்படுத்தணும்னா நீ முதல்ல இதை பண்ணணும், அப்பதான் இந்த செகண்ட் ஸ்டேஜை நாங்க நடைமுறைப்படுத்த ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி. சோ இஸ்ரேல் அப்படி என்ன கண்டிஷன் முன்வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கம் அவங்களோட மிலிட்டரி விங் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கலைச்சிட்டு அந்த மிலிட்டரி விங்கினுடைய முக்கிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மற்ற நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு தனித்தனியா பிரிஞ்சு போயிடணும். கூடவே அவங்களோட கண்ட்ரோல் இருக்கிற ஆயுதங்களை பூரா இஸ்ரேல் கிட்ட ஒப்படைச்சிடணும். சோ இதுதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஹமாஸ் முன்னாடி வச்சிருக்கக்கூடிய அந்த கண்டிஷன். சோ யோசிச்சு பாருங்க, ஹமாஸ் மாதிரியான ஒரு இயக்கம் கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னா மீண்டும் இதே மாதிரியான ஒரு இயக்கத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிருவாங்க, ஆயுதங்களை பூரா ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னா சிம்பிளா அதை ஹமாஸை அழிக்கிறதுக்கு சமம். அதாவது இப்ப இஸ்ரேல் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்களே உங்களை அழிச்சுக்கோங்க அப்படிங்கிறத ஒரு ப்ரீ கண்டிஷனா இந்த செகண்ட் ஸ்டேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹமாஸ் முன்னாடி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஹமாஸ் ஒத்துக்க மறுக்கிறாங்க. ஸோ இதன் விளைவா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது மார்ச் தொடக்கத்திலே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருந்தாலும் இப்போ வரைக்கும் வந்து அப்படியே நீடிச்சு வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் ஹமாஸ் ஒரு கட்டத்தில் மறுக்க ஆரம்பிக்கவுமே இஸ்ரேல் அரசாங்கம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நடைமுறைப்படுத்தும் பொழுது காசாவுக்குள்ள உணவுப் பொருட்களும் அத்தியாவசிய பொருட்களும் போறதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த உணவுப் பொருட்களை ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு சீஸ்ஃபயர் வயலேஷனுங்க. காரணம், இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல சில விஷயங்களை இஸ்ரேல் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அந்த தேர்ட் ஸ்டேஜ் முடியற வரைக்கும், அப்படி இல்லையா இந்த பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சு போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த ஒரு ரூலை கம்பல்சரி ஃபாலோ பண்ணி ஆகணும். ஆனா இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா காசாவுக்குள்ள உணவுப் பொருட்கள் போறதை தடுத்து நிறுத்துறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சீஸ்ஃபயர் வயலேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆனா அதற்கும் பார்த்தீங்கன்னா ஹமாஸ் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இந்த நிலைமையில தாங்க ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் இந்த ஒரு விஷயத்துல உள்ள வர்றாங்க. இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் காசாவுக்குள்ள உலகல அப்படின்னு தெரிஞ்சதையுமே ஹவுதி சைடுல இருந்து இஸ்ரேல் மேல தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுது. சோ இந்த நிலைமையில தாங்க ஹமாஸ் இதுக்கு ஒத்துக்கல அப்படின்னதையும் இஸ்ரேல் அரசாங்கம் ஒன்னு நீயா கலைச்சிட்டு போயிரு, இல்லைன்னா நான் போர் நடத்தி உங்களை அழிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் அப்படிங்கறத காசாவுக்குள்ள பண்றாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரே நாள்ல அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல 400 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா சொல்லப்படுதுங்க. இந்த ஒரு தாக்குதலை இஸ்ரேல் அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கத்தோட ஆதரவோடையதாங்க பண்ணுது. இதன் விளைவா பாத்தீங்கன்னா இந்த ஒரு போர் நிறுத்தம் உடையற சூழ்நிலைக்கு போகுது. காரணம், கண்டிப்பா ஹமாஸும் திரும்ப ஒரு தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு நாள் ஹமாஸ் எந்த வகையான பதில் தாக்குதலுமே நடத்தலங்க. சோ ஹமாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொல்லி நாங்க பதில் தாக்குதல் நடத்தினா அதன் பிறகு அவங்க மறுபடியும் அதுக்கு ஒரு பதில் தாக்குதல் நடத்துவாங்க, இப்படியே இது போரா மாறிடும். சோ ஒரு நாள் இதுல பல நாடுகளும் இந்த ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இஸ்ரேல் கிட்ட பேசட்டும், பேசி அவங்கள இந்த தாக்குதலை நிறுத்த வச்சாங்கன்னா மறுபடியும் நம்ம பேச்சுவார்த்தையை கண்டினியூ பண்ணலாம், முடிஞ்ச அளவுக்கு போர் நிறுத்தத்தில் போய் இதை முடிக்க பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு நாள் டைம் கொடுக்குறாங்க. ஆனா இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தலை. ஸோ அதன் விளைவா ஹமாஸ் இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழிச்சு இஸ்ரேல் மேல முதல் முறையா பல மாதங்களுக்கு பிறகு தாக்குதல் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முடிவுக்கு வருதுங்க. ஸோ இஸ்ரேல் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டினுடைய பிணை கைதிகளை ஹமாஸ் கிட்ட பணயம் வச்சு மறுபடியும் இந்த ஒரு போரை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இப்போ இந்த போர் ரீஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் படைகள் மறுபடியும் இந்த நெட்சரிம் காரிடர் அப்படிங்கிறத காசாவில் கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது என்னப்பா காரிடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காசாவை வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கக்கூடிய பகுதி தான் பார்த்தீங்கன்னா இந்த நெட்சரிம் காரிடர். ஸோ அதாவது குறுக்க வடக்கையும் தெற்கையும் பிரிக்கிற மாதிரி அப்படியே குறுக்க அப்படியே ஒரு லைன் மாதிரி போங்க. அந்த ஒரு பாதையை இப்போ இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ணதன் மூலமா மறுபடியும் காசாவை 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மறுபடியும் இஸ்ரேல் அரசாங்கம் கிரவுண்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறத காசாவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. மறுபடியும் வந்து வடக்கு பக்கம் தாக்குதல் நடத்தும் பொழுது வடக்கு பக்கம் இருக்கிறவங்களை தெற்கு பக்கம் போக சொல்லிட்டு அங்க ஒரு மிகப்பெரிய அர்பன் வார்ஃபேர் அப்படிங்கிறது நடக்கலாம். ஸோ முதல்ல எப்படி பண்ணாங்க, தனித்தனியாக பிரிச்சு தானே பண்ணாங்க, அதே ஒரு மெத்தடை இப்பயும் ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க, இஸ்ரேலும் ஹமாஸும் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் ஒரு போர் நிறுத்தத்தை கூடிய சீக்கிரம் ஏற்படுத்த முடியுமா, இல்ல இஸ்ரேல் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய போரை நடத்துமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.